மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே தானே இது, முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். அவர் நன்மையானதை கொடுத்துட்டாருன்னா தேசமாகிய நாம் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. வருஷந்தோறும் தப்பாமல் கனி கொடுப்போம். அதன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கைதட்டி. இயேசு நல்லவர். கர்த்தரின் மகிமை. இந்த மாசம் மந்த் ஆஃப் காட்ஸ் க்ளோரின்னு வச்சிருக்கிறோம், மந்த் ஆஃப் பிளஸட் ஸ்விஃப்ட்னு வச்சிருக்கிறோம். ஆசீர்வாதமான திருப்பத்தின் மாதம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். எல்லா மூச்சுற மனுஷன் எல்லாரும் பார்ப்பான் உங்க வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாய் திரும்புகிறது என்பதை. அல்லேலூயா. இயேசு இந்த மாதத்தில் அதை செய்வார். பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கை தட்டி. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. கைதட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புகழ் பாடிடுவோம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் போற்றிடுவோம். இழந்ததை மீட்டு கொடுப்பார், இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். வியாதியை போக்குவார், பிணிகளை போக்கிடுவார், சவக்கூலி நின்று எழுப்பிடு. ஹல்லேலூயா. எல்லா பிணிகளை போக்கிடுவார், சவக்கூலி நின்று. கைதட்டி. வல்ல தேவன். 3 4. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானே முடித்தார், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. ஹல்லேலூயா. நீரின் மேல் நடப்பார், நீரின் மேல் நடந்திடுவார், புயல் காற்றையும் அதட்டிடுவார். What a mighty God we serve. நீரின் மேல் நடந்திடுவார், புயல் காற்றையும் அதட்டிடுவார், சீரிடும் பேய்களையோ உடன் ஓடிட விரட்டிடுவார். இப்பவே செய்வார். சீரிடும் பேய்களையோ உடன் ஓடிட விரட்டிடுவார். 1 2 3 4. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. பாவங்கள் போக்கிடுவார், பாவங்கள் போக்கிடுவார், சாபங்கள் நீக்கிடுவார். இயேசு பாவங்கள் போக்கிடுவார், சாபங்கள் நீக்கிடுவார். புது வாழ்வு தந்து உன்னை இயேசு என்றென்றும் நடத்திடுவார்.
இயேசு என்றென்றும் நடத்தி. கைதட்டி வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதம் செய்வார், அற்புதங்கள் செய்பவர், எல்லா சாத்தானை காலி பண்ணுவார். சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு, அவர் பெயர் இயேசு. ராஜ மேன்மையினை, ராஜ மேன்மையினை ஏழை எனக்கு, ஏழை எனக்கு அளித்திடவே. ராஜ மேன்மையினை, ராஜ மேன்மையினை ஏழை எனக்கு அளித்திடவே. ராஜாதிராஜன், ராஜாதிராஜன் இயேசு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். ஓ ராஜாதிராஜன் இயேசு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். கைதட்டி வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு. வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜன். வல்ல தேவன், ஓ வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. இழந்ததை மீட்டிடுவார், இழந்ததை மீட்டிடுவார். கெட்ட இதயம், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். இழந்ததை மீட்டிடுவார், கெட்டு போன கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். பிணிகளை போக்கிடுவார், பிணிகளை போக்கிடுவார். சவக்குழி நின்று, சவக்குழி நின்று எழுப்பிடுவார். எல்லா வியாதியும் போகட்டும், பிணிகளை போக்கிடுவார். இயேசுவின் நாமத்தினாலே சவக்குழி நின்று எழுப்பிடுவார். நம்பிக்கையோட கைதட்டி வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜன். வல்லமை உள்ள தேவனே, வல்ல தேவன், வல்லமை உள்ள தேவனே, வல்லமை உள்ள தேவனே. மறுபடியும் வல்ல, வல்லமை உள்ள தேவன். ஒரு நோட் இன்க்ரீஸ் பண்ணு. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு. ஓ மைட்டி காட், மைட்டி காட், ஆல்மைட்டி காட், நல்ல இயேசு. ஹalleluya. வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம். ஆல்மைட்டி காட், யூ ரெign forever. சபதல பதரதல பலபலப. இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. பாட்டே சொல்லுது பாருங்க, வல்ல தேவன் இவர் போல் தேவன் இருக்கா, நல்ல இயேசு ராஜனுக்கு. நல்ல இயேசுன்னு போட்டு ராஜன்னு போட்டாங்க. ஏன்னா இவர் நல்லவர்ன்றனால சாதாரண ஆள் நினச்சிக்காத, இவர் நல்ல இயேசு தான். ஆனால் இவர் ராஜாதி ராஜன். அல்லேலூயா. இவர் நல்ல இயேசு தான். உலகமே அவர் கையில் இருக்கு. இவர் நல்ல இயேசு தான். ஏதோ ஏமாலி நினச்சிடாத, சிலுவையில் அப்படியே தொங்கிட்டாருன்றனால சாதாரண ஆள் நினச்சிடாத. இவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தலாம். இயேசுவே, 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 உமக்கு நிகராய், உமக்கு நிகராய் யாரும் இல்லை, உம்மை போல எவரும் இல்லை. எனக்கு அதிசயம் செய்வீர், எனக்கு அற்புதம் செய்வீர், என் வாழ்க்கையை மாற்றுவீர். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. இப்படிலாம் சொல்றோம்ல, இப்படிலாம் சொன்னதோட பதிலா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த பாட்டு போடுங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஹalleluya. உங்கள் இருதயம் இந்த வாரத்தில் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். இயேசுவே அதை செய்வார். இத்தனை நாள் கெட்ட விஷயத்தை பார்த்து பார்த்து இருதயம் எங்க பொங்குறது? இருதயமே டம்மியான மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். ஹalleluya. பால் பொங்குறதை விட இருதயம் பயங்கரமா பொங்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. எல்லாரும் பாடுவோம்.
இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் மறுபடியும் பால. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் மறுபடியும் விசுவாசத்தோடு கைதட்டி இருதயம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்ற. ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென். எனக்காக யாவையுமே, எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே. எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே. துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே. துவக்கத்தையும் முடிவை மறுபடியும் பால. எனக்காக யாவையுமே, ஓ எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே. எனக்காக யாவையுமே செய்து பிகினிங் அண்ட் எண்ட். துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே. துவக்கத்தையும் முடிவையும் அவரே. என் இருதயம் கைதட்டி. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லே. இருளான இரவினிலே, இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே. இருளான இரவினிலே கண்ணீர். பகல் உதிக்க, ஓ பகல் உதிக்க காலையிலே நடனம் செய்தேனே. பகல் உதிக்க காலையிலே. மறுபடியும் பாடலாம். இருளான இரவினிலே, இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே. இருளான இரவினிலே கண்ணீர் விட்டு. பகல் வருது, பகல் உதிக்க காலையிலே நடனம் செய்தேனே. பகல் உதிக்க காலையிலே நடனம். கைதட்டி இருதயம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் மறுபடியும் பால. என் இருதயம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லே. வார்த்தையினால், வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. வார்த்தையினால் சத்துருவை இயேசு. அந்த வார்த்தையினால், அந்த வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே. அந்த வார்த்தையினால் சாத்தானை மறுபடியும் பாடலாம். வார்த்தையினால், வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. அதே வார்த்தை, அந்த வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே. அந்த வார்த்தையினால் சாத்தானை நானும். என் இருதயம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கு. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால், இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. ஓ என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கு. அறிக்கையிடுவோம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். எத்தனை தடவை சொல்ல முடியுமோ? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. இயேசுவே நாங்கள் அறிக்கையிடுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கு. எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கு. எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கு. எல்லாரும் அறிக்கையிடுவோம், எல்லாரும் அறிக்கையிடுவோம். வசனத்தை அறிக்கையிடுங்கள், வசனத்தை அறிக்கையிடுங்கள். உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இயேசு அதை செய்கிறார், இயேசு அதை செய்கிறார், இயேசு அதை செய்கிறார். ரபபப சபதல பலபரபல பலபரபல பலமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ
வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். 2 நிமிஷம் இயேசுவை துதிப்போம். யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். எல்லாரும் கண்களை மூடி எல்லார் வாயிலும் ஸ்தோத்திரம் வரட்டும். எல்லார் வாயிலும் ஸ்தோத்திரம் வரட்டும். இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவ பிரசன்னத்திலே உன் வாயை விரிவாய் தர எல்லாரும் துதிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்லவரே என்று சொல்லுங்கள், வல்லமை உள்ளவரே என்று சொல்லுங்கள், பெரியவரே என்று சொல்லுங்கள், சிறந்தவரே என்று சொல்லுங்கள். அவரை போல் யாரும் இல்லை, அவரை போல் எவரும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருள் விலகுவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரை நாம் ஆராதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கு. அவர் உதவி செய்யவில்லை என்றால் நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஆமென். அவர் எபினேசராய் இருந்து உதவி செய்கிறார். அவர் எல்ரோயா இருந்து நம்மை காண்கிறார். 24 மணி நேரமும் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார். துதிக்கின்ற இந்த வேளையிலே அவர் இங்கே இறங்குகிறார். துதிகளின் நடுவிலே அவர் வாசம் செய்கின்றார். சூழ்நிலைகளை மறந்து இயேசுவை மட்டும் நினைத்து, எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி, என்னை கண்டீரே. எல்லாரும் பாடலாம். எபினேசரே, உதவி நீரே, எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி, என்னை கண்டீரே, எல்ரோயி, என்னை கண்டீரே. துதிக்கின்ற போது இங்கே இறங்குகிறார். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி வாரும் வாரும் தூய ஆவியே. எல்லார் கைகளை உயர்த்தி துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. எல்லா துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, அவரை பார்த்து சொல்ல, நீர் பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா
ராஃபா சுகம் தந்துட்டீரே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீ. ஆராதனை உமக்கே. யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எல்லாம் பார்த்து அவரை பார்த்து சொல்ல ஆராதனை. சுகத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டார். யெகோவா ராஃபா சுகம் தந்தீ. எல்லாரும் சொல்ல ஆராதனை. அவர் இங்க இறங்கி இருக்கிறார். துதிக்கின்ற போது சபதல பதரதல பல பர பல 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 பர மனமா. துதிக்கின்ற போது துதிகளே நடுவே வாசம் செய்வீர். ஆராதனை கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரிசுத்த பிதாவே, துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே. ஓ ஷபபபரபபப லதரதலதலபலபலபலப. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே. மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வார். நன்மைகளை செய்பவரே, உங்களை மகிமையாய் வழி நடத்துவார். மகிமையாக வழி நடத்துவீரே. ஆராதனை உமக்கே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்வீரே. அவரை பார்த்து ஆராதனை. 24 மணி நேரமும் மகிமையாக நடத்துவீரே. ஆராதனை. இந்த இடத்துல அவர் இறங்கி இருக்கிறார். துதிக்கின்ற போது இயேசுவே இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே இயேசுவே வாசம் செய்வீரே. ஆராதனை. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குகிறவரே, கோணல்களை செவ்வையாக்குகிறவரே, கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, துதிகளை ஏற்றிடும் வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவி இயேசுவே. எல்லா துதிகளை சபலதரதல பலதல பலபரமா ரதலதல மனமா கரபதல பலபரமா. துதிகளை ஏற்றிடுமே. துதிகளை ஏற்றிடும். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவை உயர்த்துவோம்.
பரிசுத்த ஆவியானவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எங்களுக்கு துணையாக இருக்கிறவரே, எங்களுக்கு சுகத்தை தந்தவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில்களை தந்தவரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோம், அவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் மூடுகிறது, அளவில்லாமல் நிரப்புகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. பரலோக தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். லேசான காரியம் இயேசுவுக்கு, எது கஷ்டமா இருக்குதோ அதை நினைச்சு பாடுங்க, இயேசுவை பார்த்து. லேசான காரியம் இயேசுவுக்கு, லேசான காரியம், லேசான, லேசான. இப்பொழுதே அவர் கிரியை செய்கின்றார், உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குகிறார், உன்னுடைய பிள்ளைகளை சரிப்படுத்துகிறார். இயேசுவே, இயேசுவுக்கு மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், லேசான காரியம், லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த ஆராதனை வெளியிலே உம்மை அப்படி பார்க்கிறோம், லேசான காரியம், லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிடலாம், முடியாதவர்கள் மட்டும் நின்று கொள்ளலாம். முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஓ உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம். இவ்வளவு பெரிய கடனை எப்படி முடிப்பது, இவ்வளவு பெரிய வியாதியிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, இவ்வளவு பெரிய பிரச்சனை என் குடும்பத்தில் போயிட்டு இருக்கே, எப்படி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வருது, இந்த காரியத்திலிருந்து எப்படி வெளியே வருகிறது
எல்லாம் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே, இந்த மே மாதம் முதல் ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நினைக்கின்ற காரியத்தை நான் லேசாய் செய்து முடிப்பேன். லேசாய் எல்லாமே நடந்து முடியும். லேசாய் எல்லாமே ஒழுங்குக்கு வரும். இந்த இயேசுவை நம்பி, ஆண்டவரே உமக்கு நேராய் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன், உமக்கு நேராய் என் கால்கள் முடங்கி இருக்கிறது, பலனுள்ளவன் பலனற்றவன், எல்லாரும் சொல்லலாம், பலனுள்ளவன் பலன் இல்லாத, யாராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு. மறுபடி பண்ணலாம், யாராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் உதவிகள் லேசான லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன மறக்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஓ உமக்கு நன்றி. ஆராதனையில் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வலது புறம் இடது புறம் எல்லாரும் கண்களை திறந்து பக்கத்தில் இருக்கவங்களோட கையை பிடிச்சுக்கங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கங்க. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். கார்ப்பரேட் அனாயிண்டிங், கூட்ட அபிஷேகம். நாம் என்னவெல்லாம் சொல்லுகிறோமோ எல்லாவற்றையும் நிகழ்காலத்திலே நடப்பித்து காண்பிக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள், அவ்வளவுதான். அந்த இடம் அசைந்தது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, என்னவெல்லாம் நடந்தது. இந்த இடத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம், ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்கின்றார். எல்லாரும் இந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவே நீர் இருக்கிறீர். என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய போராட்டங்களை, என்னுடைய கேள்விகளை நீர் லேசாய் செய்து முடிப்பீர். உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே, உம்முடைய ஆவியினாலேயே. இந்த மே மாதத்திலே எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும். கர்த்தர் நன்மையானதை எனக்கும் என் குடும்பத்திற்கும் தந்து விட்டார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வோம். எல்லா கரங்களை தட்டி நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த மாலை வேளையிலே எங்களோடு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக, அந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக
உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவே உம்முடைய நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். லூக்கா 15வது அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். லூக்கா 15:8-9. அன்றியும் ஒரு ஸ்திரீ, இந்த வாரம் புதன்கிழமை கருமண்டபத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், லேசாக டச் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டோம். டீப்பாக இதை நம்ம என்ன செய்யலை. ஆமாம், மேலாக ஒரு இந்த வசனத்தில் உள்ள ஒரு சில கருத்துக்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இந்த நாளில் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்றியும் ஒரு ஸ்திரீ என்ன செய்தாலாம், 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து, உடையவள் அப்படின்னா அந்த 10 வெள்ளிக்காசை என்ன செஞ்சிருந்தா, அவள் சொந்தமாய் வைத்திருந்தாள். அவளுக்குன்னு இருந்த ஒரு காரியம், 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து, அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாள். முதல்ல அவள் வச்சிருந்தா, அதாவது அவள் என்ன செய்திருந்தாள், சொந்தமாய் அவளுக்குன்னு அந்த 10, அதாவது அதுதான் அவளுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலை, அவளுக்கு சொந்தமாக இருந்த 10 வெள்ளிக்காசு, அதில் ஒரு காசு என்னவாயிருச்சு, காணாமல் போயிருச்சு. போனதுக்கப்புறம் அவள் என்ன செய்தாள்னு வாசிக்கிறோம், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் என்ன செய்தால், தேடினாள் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்லுகிற உவமையில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வருது, காகம்னு வரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, ஸ்திரீ அப்படிங்கிறார். வேதத்தில் ஸ்திரீ அப்படின்னா யாரை குறிக்கும்னா, சபையை குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா, ஸ்திரீ என்பது யாரை குறிக்கும், சபையை குறிக்கும். அப்போ ஒரு சபையானது, வெள்ளிக்காசு சபைக்கு சொந்தமாய் இருந்தது. அந்த வெள்ளிக்காசை என்ன செய்தது, அதில் ஒரு காசு என்ன செஞ்சிச்சு, இழந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எதை சபையானது எதை இழந்து போனதோ, அல்லனா ஒரு விசுவாசி எதை இழந்து போனார்களோ அதை தேடுறதுக்காக தான் இயேசு வரார். அல்லேலூயா. சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். எது உங்கள் கையை விட்டு போணுச்சோ அதை மறுபடியும் எடுத்து உங்கள் கையில் கொடுக்கறது தான் இயேசுவினுடைய வல்லமை. அல்லேலூயா. அதனால் என் கையில் இருந்துச்சு இப்போ போயிடுச்சு, என் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. கையை விட்டு போனதை மறுபடியும் என்ன செய்வாராம், தேடி கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்வார், கொடுப்பார். வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன். சரி, அந்த ஸ்திரீக்கு ஏன் வெள்ளிக்காசை சொல்கிறாங்க, ஸ்திரீக்கு என்ன சொல்கிறாங்க, வெள்ளிக்காசை சொல்கிறாங்க. ஏன் ஸ்திரீ பணம் வச்சுருந்தாங்க, அது வச்சுருந்தாங்க, இது வச்சுருந்தாங்க, ஆபரணம் வச்சுருந்தாங்க, அது காணா போச்சு. அப்போ வெள்ளிக்காசு என்பது, அது அந்த 10 வெள்ளிக்காசு என்பது அந்த நாட்களில் பெண்களுடைய மிக பெரிய அவங்கக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். 10 வெள்ளிக்காசுன்றது என்னவா, அது இல்லை அப்படின்னா அந்த ஸ்திரீக்கு மதிப்பே இல்லை. எதை குறிக்கிறது 10 வெள்ளிக்காசுனா, திருமணத்தின் போது இந்த நீங்கள் இந்த பழைய சினிமாலாம் இருக்குல்ல பாருங்கள், சினிமானா அந்த சினிமா இல்லை, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு அது இது அந்த மாதிரி கிறிஸ்தவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முக்காடெல்லாம் போட்டிருப்பாங்க. நெத்தியில் பார்த்திங்கன்னா இப்படி வளையமாக ரவுண்டாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்படியே இருக்கும் ரவுண்டாக, இங்கே இருந்து ரவுண்டாக தலை ஃபுல்லாகவே இருக்கும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டியது அந்த நாட்களில். இப்போ அதை வச்சு தான் அப்படி இப்படியே என்ன செய்கிறாங்க, நாத்தி பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம் அப்படிலாம் கட்டுறாங்கல்ல. எல்லாமே எங்கேருந்து வந்தது தான். அது நாத்தி பட்டம் கிடையாது. உடனே ஆஹா அப்படியா, அடுத்து நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணத்தில் நாத்தி பட்டம் கட்டிடுவோம். அதெல்லாம் நான் நாத்தி பட்டம் கட்டி, எந்த நாத்தி அந்த பட்டத்தை கட்டுறாங்களா நாரி போயிடும் நாத்திக்கும் நமக்கு உள்ள உறவு.
அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. இயேசுவோட பிள்ளைகளுக்கு அது கிடையாது. சரி, அந்த நாட்களில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது அந்த மணமகன் 10 வெள்ளிக்காசை அந்த பெண்ணுக்கு என்ன செய்வாராம்? கொடுப்பார். ஒரு சில குடும்பங்களில் தகப்பன் வீட்டிலேருந்து வரும் மணமகனுக்கு வழி இல்லாத போது தகப்பன் வீட்டில் அதை ஒரு டௌரி மாதிரி கொடுத்து கட்ட வைப்பாங்க. சரி, அதுக்கு வேணாம், 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. அந்த 10 வெள்ளிக்காசில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா அந்த மணமகனுடைய குடும்பத்தினுடைய அடையாளம் ஏதாவது என்ன செய்யப்பட்டிருக்கும்? பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்காசும் ஒரு கற்பனைக்கு 10 கட்டளை. அதை அடிப்படையாக வச்சு அவங்க வீட்டில் அந்த பெண்ணுக்கு என்ன செய்வாங்க? அது இந்த இப்போ நமக்கு போடுறாங்கல்ல டாலர், அந்த மாதிரி கூட இருக்கலாம், கயிறில் கோர்த்து கட்டுற மாதிரி, இல்லைன்னா ஓட்ட காயின் இருக்குல்ல, ஓட்ட காயின், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அந்த 10 வெள்ளிக்காசு அந்த பெண்கள் என்ன செய்வாங்களாம்? நெற்றியிலே கட்டியிருப்பாங்களா. வருஷம் முழுசு கட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. டெய்லி காலையிலன்னு சொன்னி அதை கட்டிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. ஏதாவது முக்கியமான நாளில், திருமண நாள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷித்த, அதாவது கணவன் வீட்டில் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெள்ளிக்காசை என்ன செய்வாங்களா அந்த பெண்கள்? அதை கட்டி தான் ஆகணுமா. இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை, ஒரு மரியாதையே இருக்காது. அந்த பெண்ணுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஆயிரும். ஆமாம், அங்கீகாரம் இருக்காது. அந்த குடும்பத்தினுடைய மருமகள் அப்படிங்கிற அங்கீகாரம் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணோட கொழுந்தனுக்கு கல்யாணம், இல்லைன்னா அந்த பொண்ணுடைய நாத்தனாருக்கு கல்யாணம், இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வீடு பிரதிஷ்டை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணு எதை கட்டணும்? அதை கட்டியிருக்கணும். அதை கட்டியிருந்தால் தான் நான் இந்த குடும்பத்தில் என்ன செஞ்சுருக்கேன், ஆமாம் திருமணம் பண்ணி வந்திருக்கேன், நான் என் தேவனுடைய அந்த 10 கட்டளையின்படி நான் குடும்பத்தை என்ன செய்கிறேன், நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதில் 1-2 காயின் இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லேயே அந்த பொண்ணை அட்டன் பண்ணவே முடியாது. என்ன செய்ய முடியாது? அட்டன் பண்ண முடியவே முடியாது. அது நிமித்தமே விவாகரத்தாயிருமா. ஒரு காயின் இல்லைன்னா என்ன ஆயிருமா? விவாகரத்தை. அந்த மாப்பிள்ளை வீட்டில் அந்த பொண்ணை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்களா? அதுக்கு மேலே உன்னால் தேவனுடைய கற்பனைகளை உன்னால் என்ன செய்ய முடியல, காத்து கொள்ள முடியல. உனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கான இதுதான் அன்றைக்கு உள்ள நடைமுறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு. எப்படி இருக்கும் ஒரு பொண்ணுக்கு? லைஃபே அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அந்த காசு கிடைக்கலன்னா வாழ்க்கை என்ன ஆச்சு, முடிஞ்சிருச்சுன்ற ஒரு கட்டத்தில் அந்த வெள்ளிக்காசு என்ன பண்ணுது, காணாமல் போகும்போது அந்த பெண் என்ன செய்கிறா, முதலாவது அவள் செய்கிறது வெள்ளிக்காசு காணான்னு உட்காந்து அழுகலை. ஐயோ என் லைஃபு அவ்வளோதான் அப்படின்னு அழுகலை. எவன் எடுத்தாலோ ஆண்டவரே காமிச்சு கொடுங்க அப்படின்னு என்ன செய்யலை, அழுகலை. அவங்க செஞ்ச முதல் காரியம் விளக்கை கொளுத்தினாள். உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு, எனக்கு பழைய சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்களா, நீங்கள் உடனே விளக்கை கொளுத்திடணும். விளக்குன்னா உடனே குத்து விளக்கு, அந்த விளக்கு இந்த விளக்கு, அந்த விளக்கு இல்லை. விளக்கு என்பது வேதத்திலே எதை குறிக்க, நம்ம எல்லாருமே இந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் எதை முன்னிட்டு இதை பிரசங்கம் பண்ண வைக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:23. வெளிப்படுத்தின விசேஷம் 21:23. ஆட்டுக்குட்டியானவரே தேவனுடைய நகரத்திற்கு விளக்கு. தேவனுடைய நகரம் யாரு? நாம தான். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நம்மளை பற்றி என்ன சொல்லப்படும்? மகிமையான காரியங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி காரியங்களை பிசாசு என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரியும் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம் எது. நம்ம வாழ்க்கையில் தேவ நாம மகிமை அடைய போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அவன் ஏதாவது ஒரு பண்ணி விடுவான். விளக்கை என்ன செய்யணுமா, தேவனுடைய நகரம். நாம் யார்? தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரத்தில் நம்ம கையை விட்டு ஒன்று போயிருச்சு, நிம்மதி போயிருச்சு, சந்தோஷம் போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு, பரிசுத்தம் போயிருச்சு, ஜெபம் போயிருச்சு, ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேணாம்,
ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு விளக்கு. அந்த விளக்கை கொளுத்திடணும். அந்த விளக்கை எப்படிங்க கொளுத்தணும் அப்படின்னா, இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவை இன்னும் நீங்கள் நம்ம அதிகப்படுத்திடணுங்க. அதை தவிர நமக்கு வேற டேனி இந்த பாட்டு பண்ண பாருங்களேன், வாழ்ந்தாலும் ஆமாம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. இதை எப்போ பாடணும் தெரியுங்களா? இன்றைக்கி காலையில் ஓலையூரில் பார்த்தோம். எப்படி துதிப்பது அப்படின்றத வச்சு பார்த்தோம். வாழ்க்கையில் எல்லாரும் நம்மளை ஏமாற்றி, நம்மளுக்கு துரோகம் பண்ணி, நம்மளை எல்லாரும் கேவலமாக பேசி, நம்மளை அசிங்கப்படுத்தி, பெத்த பிள்ளைங்க நீ யார் அப்படின்னு நம்மளை கேட்டதுக்கப்புறம், ஆமாம் ஆமாம் கணவர் நீ என்ன இல்லை எனக்கு, ஆமாம் நீ பொறுத்தல்ல அப்படின்னு கணவர் விட்டுட்டு ஓடினதுக்கப்புறம், எல்லாமே இழந்து போனதுக்கப்புறம், வாழ்ந்தாலும் உம்மோடு தான்னு பாடக்கூடாது. எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட நான் இயேசுவுக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லணும். எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட நான் ஐயோ நான் என்னாலலாம் என் பிள்ளைங்களை விட்டுட்டு போனேன்னா அவ்வளோதான், என் பிள்ளைங்க எப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், கொரோனா அப்படின்னு சொல்லி பயங்கர மோசமான ஒரு கண்டிஷனில் மூச்சு வாங்கிட்டு இருந்தப்போ கூட நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்காக அப்படிலாம் நான் கேட்கல. இயேசுவே உமக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உமக்காக இருக்கணுமா உங்களோடு இருக்கணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உங்களோட இருக்கணுமா இல்லை உங்களுக்காக இருக்கணுமா, இவ்வளவுதான். மற்றபடி அதையே தாண்டியெல்லாம் ரொம்பவும் என்ன வாயிடக்கூடாது. நாம அவரோடு இருக்கிற உறவு தான் விளக்கை கொளுத்துவது. இயேசுவோடு நடக்கிற நடை, இயேசுவோடு பேசுகிற பேச்சு, இயேசுவோடு பழகிற பழக்கம். கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவின் மார்க்கம், அது ஒரு பக்தி மார்க்கம் இல்லை. கிறிஸ்தவன்றது பக்தி மார்க்கம் இல்லை, அது ஒரு மதம் சார்ந்த காரியம் அல்ல, இல்லை ஒரு ஜாதி சார்ந்த காரியம் இல்லை. அது எது சார்ந்த உறவின் மார்க்கம். அவருக்கு நமக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எந்த அளவுக்கு அவருக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லையோ, இன்னைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தோம், ஒர்ஷிப் முடிச்சுட்டு உட்காரும்போது நம்ம மனசு சொல்லும், நல்லா ஆராதிச்சோமா இல்லை ஆராதனை நேரத்தில் எதையா யோசிச்சோமான்னு. அப்படி யோசித்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவர்கிட்ட சொல்லிடுனேப்பா நான் ஒழுங்காகவே இன்றைக்கி ஆராதிக்கலை, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க. இதனால் ஒன்றும் நீ ஆராதிக்கலை, நீ ஆராதனை நேரத்தில் அதை யோசிச்சு இதை யோசிச்சேன்னு ஆண்டவர் நம்மளை அடித்து போட்டுற மாட்டார். நம்ம மனிதர்கள் மாம்சத்தில் இருக்கிறோம். ஒர்ஷிப் நேரத்தில் ஏதாவது ஒரு யோசனை வரும், கொஞ்சம் நேரம் ஒரு பாட்டு வரைக்கும் எங்கேயாவது சுற்றிட்டு வந்துடுவோம், மனதளவில் எங்கெங்கேயா என்ன செய்வோம் சுற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப பாடலோடு என்ன செய்வோம் சேருவோம். அந்த மாதிரி குறைகள் இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த குறைகளை என்ன செஞ்சிடணுமா, விளக்கை கொளுத்தி விளக்கை கொளுத்துங்க. இயேசுவோடு இருக்கிற உறவில் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்திக்கங்க. வாழ்க்கையில் மேட்டில் நடக்கலாம், பள்ளத்தில் நடக்கலாம். மேடும் பள்ளமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் நம்முடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? மலைகளும் பள்ளத்தாக்குகளும். ஒரு நேரம் மலையின் அனுபவம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேரம் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், எல்லோரும் நம்ம மேலே ஏறி மீச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த நேரத்திலும் அவரோடு இருக்கிற உறவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், விட்டுறக்கூடாது. விளக்கை கொளுத்தி. அந்த ஸ்திரீக்கு தெரியும், வெள்ளிக்காசு காணா போயிடுச்சு, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிந்தை வந்துருச்சு, மிகப்பெரிய அவமானம், அதை நான் சந்திக்கிற சூழ்நிலையாக இருக்குதே, இப்போ நான் என்ன செய்வேன், விளக்க கொளுத்து. ஆண்டவரோடு இருக்கிற உறவில், அவரோடு நடக்கிற நடையில், அவரோடு பழகிற பழக்கத்தில் நாம் இன்னமும் என்ன செஞ்சுக்கணுமா, நம்மை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளணும். இயேசுவோடு உறவில் இல்லாத கிறிஸ்தவர்கள் அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். அவங்க நம்ம யாரை சொல்லுவோன்னா கத்தோலிக்கர்களை சொல்லுவோம் பெயர் கிறிஸ்தவன். நாம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பெயர் கிறிஸ்தவர்கள்னு ஆயிடும். அவர்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்ற பெயர் கிறிஸ்தவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? முழுகி ஞானஸ்தானம். அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நல்லா பேசணும், இயேசுவோடு பழகணும். அவரோட பழகி சமாதானமாக இரும்னு வசனம் இருக்குது. அவர்கிட்ட சமாதானமாக இருக்கணும், அவர்கிட்ட சண்டை வம்பு வச்சுக்கக்கூடாதான். யார்கிட்ட வச்சுக்கக்கூடாது? இயேசுவோட. இயேசுவுக்கு நமக்கு எப்போங்க சமாதானம் கெட்டு போகும்? அவருக்கு பிடிக்காத நம்ம செஞ்சோம்னா அவருக்கு சமாதானம் இல்லாமல் போயிடும். நம்ம உறவுக்குள்ளே என்ன வந்துடும்?
பிளவு வந்துடும். அப்போ அவரோடு என்ன செய்யணுமா? சமாதானமாய் இருக்கணும். இயேசுவோடு விளக்கை கொளுத்தி, ரெண்டாவது அந்த வெள்ளிக்காசை இழந்த அந்த பெண் செய்கிறாது, வீட்டை என்ன செய்கிறாங்களாம்? பெருக்கி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் செய்து வீட்டை சுத்தம் செய்தால். வீட்டை என்ன செய்தால்? காசு காணா போனதுக்கு வீட்டை என்ன செய்கிறாங்க? சுத்தம் பண்ணுறாங்க. வீட்டை சுத்தம் பண்ணுவது என்பது நாம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோமா இல்லையான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா அப்படின்றத என்ன செய்யணுமா? செக் பண்ணிக்கணும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அல்லேலூயா. யாருடைய விசுவாசத்தை சோதிக்க சொல்கிறாரு? நம்ம விசுவாசம். நம்ம மற்றவங்க விசுவாசத்தை தான் சோதிப்போம். ஐயோ அவங்களுக்கு விசுவாசமே இல்லைங்க. என்னங்க 90 ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, அவங்களுக்கு விசுவாசமே இல்லைங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாக பேசுகிறாங்கங்க, அவங்களுக்கு விசுவாசமே இல்லைங்க. மற்றவங்க விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா, உங்கள்கிட்ட விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் என்ன வந்துருச்சு? ஒரு மிஷின் வந்துருச்சு. அதே நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கி வீட்டில் வச்சு அப்பப்போ என்ன பண்ணிக்கிறோம்? செக் பண்ணிக்கிறோம். சுகர் எவ்வளோ இருக்குறன்றது அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு ஒரு கருவி இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறோம்? சுகரை செக் பண்ணிக்கிறோம். வெயிட்டை செக் பண்ணுறதுக்கு வெயிட் மிஷின் வாங்கி வச்சு என்ன செய்கிறோம்? அப்பப்போ ஏறி நின்று பார்த்துக்கிறோம். எதெல்லாம் செக் பண்ணுறோம்ல, விசுவாசம் உள்ளதோ என்று நம்மை நாமே என்ன செய்யணுமா? சோதிக்க வேண்டுமா? புலம்பல் 3:40 வாசிக்கலாம். 3:40. முதல்ல நம்ம வழிகளை, மற்றவங்க வழியை நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க எந்த வழியில் போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் என்ன, அதை நம்ம பார்க்காம நம்முடைய வழியை நாம் என்ன செய்யணுமா? சோதித்து ஆராயணுமா? எதோட ஆராயணும்? யாரோட ஆராயணும்? வேத வசனத்தோடு ஆராயணுமா? நம்முடைய வழிகளை வேத வசனத்தோடு ஆராய்ந்து அப்புறம் என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய வழிகளை, நம்ம வழியை நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டான வழியில் போகிறோமா? நம்ம செய்கிறது சரிதானா? போன வாரம் பார்த்தோம் பாருங்களேன், பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போஸ்தலர். ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன்ப்பா, உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு. அவள் உட்காந்து பேசுகிறக்கே வரமாட்டா அப்படின்னு. அவகிட்ட பேச சொல்ல உன்னைய யார்கிட்ட உட்காந்து பேச சொல்கிறான்? பரிசுத்த ஆவிக்கிட்ட பேசு. பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை செய்யுங்கன்றார். பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. எந்த ஒரு காரியம் செய்யும் போதோ, எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதோ, எந்த ஒரு வார்த்தை சொல்லும் போதோ, பேசும்போதோ, பரிசுத்த ஆவியானவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஓகேவா, என்ன சொல்கிறீங்க, இதை செய்யலான் இருக்கேன், இப்படி பண்ணலாமா வேணாமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா செய்யுங்க. இருக்கிறது கொஞ்சம் காலம்னே பயந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் போனாலுமே ஒரு 90 வயசுக்கு மேலே இப்போ போக மாட்டேங்குது வண்டி யாருக்கும். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே அவர்கிட்ட உட்காந்து பேசி முடிவு பண்ணுங்கள். எதாக இருந்தாலும், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வீட்டில் ஒரு திருமணமே நடக்குது அப்படின்னா ஒருத்தரை கூப்பிடக்கூடாதுன்னு நம்ம மனசு தோணும். அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. கூப்பிடலாமா, என்ன சொல்கிறீங்க? அவர் இல்லை வெயிட் பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கூப்பிடாதீங்க. இல்லை நீ கூப்பிடு அப்படின்னா கூப்பிட்ருங்க. அவரை மீறி வேறு எந்த முடிவும் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வழிகளை சோதிக்கணும், ஆராயணும், கர்த்தர்கிட்ட திரும்பணும். நம்ம வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யாதேன்னு வசனம் சொல்லுது. காலையில் வெள்ளிக்காசு காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. காலையில் 10 மணிக்கு வெள்ளிக்காசு காணா போச்சுன்னா விளக்கு கொளுத்துவோமா? அப்போ எப்போ காசு காணா போயிருக்கு? ராத்திரியில் காணா போயிடுச்சு. வேதம் சொல்லுது, இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் நாம் அல்ல. இரவில் இருள் நம்மை சூழ்ந்து இருக்கும்போது நம்ம கையில் இருக்கிறது கையை விட்டு போயிடும்.
இருள் அப்படின்றது பாவ காரியங்கள். பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் வெள்ளிக்காசை இழந்தது போல. வெள்ளிக்காசு அப்படின்றது எதை குறிக்குது? கௌரவத்தை குறிக்கிறது. கௌரவம், ஒரு மதிப்பு, ஒரு கணம். இதை இழக்கிறது எப்போ இழப்பாங்கன்னா பாவத்திற்கு இடம் கொடுக்கும்போது. இருளுக்குள்ளே போகும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5-6 வசனம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். நாம் இரவுக்கு உள்ளானவர்கள் அல்ல, நாம் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்திருக்க கடவோம். நமக்கு ஒரு விழிப்பு இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? விழிப்பு இருக்கணும். மற்றவங்க தூங்குற மாதிரி நாம் தூங்குறதுனா இரவில் தூங்குற அந்த தூக்கம் இல்லை. ஆத்துமாவில் தூங்கிடக்கூடாது. அது விழிப்பாக என்ன செய்யணுமா? இருக்கணும். எப்படி ஒரு நைட் டியூட்டி பார்க்குற வாட்ச்மேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, யார் வரா யார் போகிறா அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆத்துமாவை நம்ம பார்த்துக்கணுமா? எதுவும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நம்ம என்ன ஆயிடக்கூடாது? தீட்டுப்பற்றக்கூடாது. அங்கே நம்ம பாவம் நம்ம மேலே என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அடிக்கடி நான் சொல்லுவேன், உள்ளூரில் பாவம் செய்ய மாட்டாங்க, வெளியூர் போய் பாவம் செய்வாங்க. உள்ளூரில் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. வெளியூர் போனால் பாவம் செய்வாங்க. அப்போ எங்கே செஞ்சாலும் பாவம் தான். பூமியின் ஆழத்தில் போய் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். எங்கே இருந்தாலும் இயேசு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம், அது இது இதற்கு உள்ளானவர்கள் அல்ல. இயேசு வந்தாரா? ஒரு கல்யாணம் பண்ணுறீங்களா? இயேசு இந்த கல்யாணத்துக்கு வரணும், அதுக்குரிய காரியங்களை செய்யணும். இருளுக்குரிய காரியம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா? இருளுக்குரிய காரியத்தை நம்ம செய்கிறோமா? எல்லா விஷயத்துலையும் டாப் டு பாட்டம், கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து குழந்தை பிறந்து அந்த பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு பேர பிள்ளை பிறக்கிற வரைக்கும் இருளோட காரியம் ஒன்று கூட நம்மளை என்ன செய்யக்கூடாது? டச் பண்ணவே கூடாது. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி. ஏங்க வீட்டை பெருக்கினாங்க? கீழே இந்த இப்போ ஒரு காயின் விழுகுது, விளக்க கொளுத்திட்டோம்ல, வெளிச்சம் வந்துருச்சுல்ல, காயினை எடுத்துக்கலாம்ல. ஏன் வீட்டை பெருக்கணும்? வீட்டுக்குள்ளே அவ்வளோ குப்பை இருக்குது. குப்பைக்குள்ளே போய் எது போயிடுச்சு? காயின் போய் மாட்டிக்கிச்சு. அதனால தான் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த காயினை என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. குப்பை வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. குப்பைன்னா உடனே வீட்டை போய் விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு கூட்ட சொல்ல. இந்த வீட்டுக்குள்ளே குப்பை இருக்கக்கூடாது. வீடு பரிசுத்தமாக இருக்கணும். பெருமை, வீம்பு, வைராக்கியம், அகந்தை, ஆணவம், பிடிவாதம், விட்டு கொடுக்காத தன்மை, முரட்டு இருதயம், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? விட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இழந்து போன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மீட்டு கொடுக்கணுன்ற சித்தம் வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன காரியங்கள், இழந்து போன அந்தஸ்து, இழந்து போன மதிப்பு, இழந்து போன மரியாதை, இழந்து போன சுகம், இழந்து போன நிம்மதி, இதெல்லாத்தையும் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கணுன்றாரு. அதனால தான் என்ன சொல்கிறாரு? இயேசுவுடைய உறவில் பலப்படுங்க. ஏசப்பாட்ட நிறைய பேசுங்க. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க. நல்லதுனாலும் பேசுங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் பேசுங்க. எனக்கு கோபமாக வருது ஏசப்பான்னா பேசுங்க. எனக்கு இதை பார்த்தா அருவருப்பாக இருக்குது ஏசப்பா, அது இப்படி சொல்லுங்கள். இல்லைன்னா எனக்கு பொறாமையாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசுங்க. விளக்கை கொளுத்துங்க. உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்து வீட்டை என்ன செய்யுங்க? பெருக்கி சுத்தம் பண்ணுங்க. இரவுக்கு உரிய காரியம், பாவத்துக்குரிய காரியம், இருளுக்குரிய காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உங்களை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்தணும்னு அவர்கிட்ட கேளுங்க. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அதை என்ன செய்வார்? அடுத்தது, கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாமல் தேடுனான் இருக்கு. கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாமல் தேடணும். அதை திரும்ப வாசிங்க. லூக்கா 15:8-9. கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை ஜாக்கிரதையாக தேடுங்க. தேவ ராஜ்யத்தை ஜாக்கிரதையாக தேடுங்கள். இயேசுவை ஜாக்கிரதையாக தேடுங்க. இயேசுவை எப்படி தேடினாங்க? கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடணும். ஜெபம் பண்ணிட்டு நல்லது நடக்கும்னு நினச்சேங்க, நடக்கலைங்க, இனிமேல் என்னங்க போங்க அப்படிலாம் இல்லை.
இயேசு எனக்கு செய்வார், இயேசு எனக்கு செய்வார், இயேசுவே என் குடும்பத்தை பாருங்கள், இயேசுவே எங்களுக்கு நல்லது நடக்கணும். இவ்வளவு தாங்க ஜெபம். இயேசுவே எங்களுக்கு நல்லது நடக்கட்டும், இயேசுவே என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் சொல்கிறது தான் முக்கியம் ஒழிய அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினச்சா யார் தாங்க நல்லா நினைப்பா? ஒருத்தர் நல்லா நினைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்த வாழ்வை பெறணுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது ஆட்டத்துக்கு தான் இப்படி கஷ்டப்படுதுன்னுவாங்க. இது தான் சொல்லுவாங்க மற்றவங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருப்பா, பரவாயில்லப்பா. எனக்கு போன வாரத்தில் ஒரு வசனத்தை ரொம்ப அதிகமாக நான் தியானித்தேன். சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு அழுங்கள். சந்தோஷப்படுறவங்களோடு யார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ அவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. அழுகிறவங்க கூட நாம் அழுதோம்னா இயேசு இருக்கிறார். நம்ம எப்படி தெரியுமா, மற்றவங்க சந்தோஷப்பட்டா ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது ஓவராக சந்தோஷப்படுது, ஓவராக ஆடுது. ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டால் கூட சேர்ந்து சந்தோஷம் அநேக நேரத்தில் வராது, வரவே வராது. அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சாங்க, அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், அது லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். அந்த சந்தோஷத்தில் நான் பங்கு பெற மாட்டேன். அது லஞ்சம் கொடுத்தான்னா என்ன கொடுத்தான்னா, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, வேலை கிடச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு குறையை தேடக்கூடாது, அதில் ஒரு குற்றத்தை தேடக்கூடாது. அவங்களுக்கு பாருங்களேன், அவங்க வீடு கட்டிட்டாங்களான்னு, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஊரை கொள்ளையடிச்சு கட்டியிருக்காங்க. சரி, நீ போய் கொள்ளையடி, நீ போய் ஒரு வீடு கட்டு. எங்க கர்த்தர் அவங்களுக்கு வீடை கொடுத்துருக்காருங்க, அது வட்டிக்கு விட்டு கட்டியிருக்கு. எப்பா நீ வட்டிக்கே அது விட்டு கட்டட்டும், அது கொள்ளையடிச்சே கட்டட்டும். அந்த மைனஸ் பக்கம் போகாமல் ப்ளஸ் பக்கம் நின்று கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு. அவங்க சந்தோஷப்படும் போது நாம் சந்தோஷப்படணும். ஏங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லைங்க, குழந்தை பிறந்திருக்குங்க, அதுக்கு ஒரு காரணம். அது அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, அதான் பிள்ளை பிறந்துச்சு. எந்த ஆஸ்பத்திரிக்கே போனாங்க, பிறந்துச்சா இல்லையா? என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னிச்சு, சும்மாவா பிறந்துச்சு, 4 லட்சம் செலவு பண்ணி எனக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் சொன்னேன், 40 லட்சம் செலவு பண்ணாலும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஈவு, அவ்வளோதான். யாரால வரும் ஈவு? அதுக்கு ஒரு காரணம். ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டால் நம்ம கூட சேர்ந்து சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷம் வரலைன்னா நமக்கு பொறாமல் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் பாருங்க நல்ல புடவை, ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வருவாங்க, எனக்கு பிறந்த நாளுக்கு எங்கள் வீட்டுக்கார் புடவை எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? அங்கிட்டு போனோன்னே அவன் நடிக்கிறான், அவன் என்ன தப்பு பண்ணுறான்னா தெரில, பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்து ஐஸ் வைக்கிறான். இப்படி சொல்லி சமாதானப்பட்டுக்கிறது. ஏன் பரவாயில்ல, கர்த்தர் அந்த சகோதரிக்கு நல்ல புடவையை கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுங்களேன். சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுவதும் அழுகிறவர்களோடும் அழுவதும் தான் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம். ஒருத்தவங்க அழுகிறாங்க அப்படின்னா நல்லா வேணும்னு சொல்லக்கூடாது, அது நடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. கண்ணீர், ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்ணீர் உன்னுடைய கண்ணீர் என்னுடைய துருத்தியில் இருக்குது. அது நடிச்சு வடித்தாலும் சரி, நடிக்காமல் வடித்தாலும் சரி, அவருக்கு தெரியும் எந்த கண்ணீர் நடிப்பு கண்ணீர், எந்த கண்ணீர் நல்ல கண்ணீர்னு. ஒருத்தவங்க அழுவாங்க, வயிறு வலிக்குது சிஸ்டர், அது சும்மா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, வயிறு வலிக்குதா, இங்கே வாங்க, என்ன வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன். அழுகிறவர்களோடு அழுவதும் சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுவதும் தான் உண்மையான விசுவாச மார்க்கம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இழந்து போனதெல்லாம் மீட்டு கொடுங்க ஆண்டவரே. என்ன இவங்க காணா போட்டாங்க? வெள்ளிக்காசு. கடைசியில் விளக்கை கொளுத்துனாங்க, வீட்டை பெருக்குனாங்க, ஜாக்கிரதையாக தேடினாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. இழந்து போனதை என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சோன்னையும் வெளியில் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னால் கண்ணு பட்டு போயிடும்னு ஒழிச்சு வைக்கலை. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவங்களுடைய என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள், எனக்கு ஆண்டவர் செஞ்சார் அற்புதம், நீங்களும் சந்தோஷப்படுங்க, எனக்கு ஒரு அதிசயம் செஞ்சார், நீங்களும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு 4 பேரை கூப்பிட்டு ஒரு நன்றி ஜெபம் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அந்த ஸ்திரீ, அந்த பெண் வெள்ளிக்காசை காணாமல் போட்டது போல எங்கள் குடும்பம் நிம்மதியை காணா போட்டுருச்சுப்பா. சந்தோஷம், முன்னாடிலாம் சந்தோஷமாக இருந்த எங்களால் இப்போ சந்தோஷமாக இருக்க முடியலை. ஆண்டவரே, சமாதானத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோம், சரீர சுகத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோம் ஆண்டவரே, பொருளாதாரத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோம் ஆண்டவரே.
எதை நீங்கள் தொலைச்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, உறவுகளை தொலைச்சிருந்தாலும், உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா அதை சொல்லுங்கள். ஆண்டவரே, உறவுகளை தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் கையில் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த ஸ்திரீ எப்படி காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் பெற்றுக்கொண்டாலும் அந்த வெள்ளிக்காசு மட்டும் கிடைக்கலன்னா அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையே வீணாக போயிருக்கும். அவங்கள எல்லாரும் ஏளனமாக பேசியிருப்பாங்க, எல்லாரும் தூசிச்சிருப்பாங்க, எல்லாரும் கேவலமாக பேசியிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையே அவங்கள விட்டு போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிகிறவர். அதே இயேசு இந்த மாலை வேளையில் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த ஸ்திரீ அந்த காசு காண போனோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே, இது கிடைக்கணும், கிடைக்கலன்னா எனக்கு எவ்வளோ பெரிய நிந்தை, எவ்வளோ பெரிய அவமானம். ஆண்டவரே, என்னை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்களேப்பா, என்னை எல்லாரும் ஏளனம் பண்ணுவாங்களே. இந்த நாளில் உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் உனக்கு வரும். உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். எந்த காரியத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த காரியத்துல சத்துரு உங்களை நிந்திச்சானோ, அதுல உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை இயேசு தருவார். இயேசுவே, அவரை நோக்கி கைகளை உயர்த்தி கேளுங்க. இயேசுவே, அந்த ஸ்திரீ காணாமல் போன வெள்ளி காசை மறுபடியும் கண்டுபிடித்தது போல என் வாழ்க்கையில ஆண்டவரே நன்மைகளை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், நிம்மதியை பெற்றுக்கொள்ளணும், சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் தேடிக்கொண்டிருக்கிற நன்மையை, நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே, கிருபை தாரும். பொருளாதாரத்தை இழந்து போன பொருளாதாரத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விளக்கை கொளுத்தி இரவுக்கும் இருளுக்கும் உரிய காரியங்களை அப்புறப்படுத்தி இயேசுவோடு இருக்கிற உறவிலே புதுப்பித்துக் கொண்டு வீட்டை பெருக்கி நம்மிடத்தில் காணப்படுகிற அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி ஜாக்கிரதையாய் கர்த்தரை தேட, ஜாக்கிரதையாய் தேட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ரீகா லமா நத ரக சக லக ரக லனா கத ரக லகா. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வாங்க. ஒவ்வொருடைய உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களையும் நீர் தொட்டு உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக நாம் ஜெபித்து முடிப்போம். காலையில் ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு இந்த கவர் கொடுத்துருப்போம். அதாவது விபிஎஸ்க்காக நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, எது கட்டாயமாக கிடையாது. விரும்பினால் விபிஎஸ்க்காகன்னு சொல்லி நீங்கள் எழுதி இதில் நீங்கள் 1ஆம் தேதி வரும்போது கொடுக்கலாம், இல்லை நடுவில் நீங்கள் வரும்போதும் கொடுக்கலாம். ஒரு சரணம் பாடும்போது வாங்காதவர்கள் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார், பிணிகளை போக்கிடுவார், சவ குழி என்றும் எழுப்பிடுவார். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார், இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார், பிணிகளை போக்கிடுவார், சவக்குழி என்றும் எழுப்பிடுவார், பிணிகளை போக்கிடுவார், சவக்குழி என்றும் எழுப்பிடுவார். வல்லதேவனோ, வல்லதேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசுராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்லதேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசுராஜனுக்கு இணையும் உண்டோ. ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு காரியம், அதாவது இந்த அங்கத்தினர் படிவம், அதாவது உங்களுடைய பிறந்தநாள், திருமண நாள், அநேகருடைய ஃபோன் நம்பர்லாம் மாறி இருக்கு. அதனால் திரும்ப ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருந்தோம். வாங்கினவர்கள் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா போகும்போது கொடுத்துட்டு போகலாம். இல்லை நான் வாங்கலைன்றவங்க யார் இருக்கீங்களா, இந்த ஃபார்ம் வாங்காதவங்க போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இழந்து போன நன்மைகளை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் பார்த்தது கிட்டத்தட்ட 41 வருஷத்தில் சபையிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அது அப்படியே 100க்கு 100 தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இதனால் நிச்சயம் நீங்கள் காணப்படலாம் பெற்றுக்கொண்டு நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. தேவனால் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைப்பாராக. ஆம்.